மகாதீர். ஓகே, போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏறி மலையில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பார். விநாயகர் இருக்காரு, சாமியை கும்பிட்டுப்போம். விநாயகரை பார்த்தாச்சு. கல்லை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தலையை முருகர் இருக்காப்புல, அவரை போய் பார்த்துட்டு இது பண்ணிட்டு வருவோம். இப்போ கை கால் கழுவிட்டு தான் இங்கே தர்காக்குள்ளே போகணும். இதுதான் தர்கா. கை கால் கழுவிட்டு போகலாம். ஆக்சுவலாக அது வந்து குடி தண்ணீர். குடிச்சு பார்ப்போமா? குடிக்கலாம். குடி தண்ணீர் தான் போட்டிருக்கு. ஆனால் பச்சை கலர்ல இருக்கா, ஆனால் இங்கே பியூரா வெயிட்டாக இருக்கு. நல்லா தான் இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கா? ரொம்ப ரோஸ் எடுக்கிறாரு. அப்படியே பாருங்க, பிரான்மலை ஷேக் அப்துல்லா அவுலியா தர்கா போய் ஜியாரத் பண்ணிட்டு வருவோம். வந்துட்டோம். சந்தனம் கொஞ்சம் கோளாரா பூசிட்டு அப்படியே இங்க இருந்து பாருங்க தர்கா கோயிலுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு போகணும். பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா பிரான்மலை அதோட ஊரு. தூரத்துல நிறைய தெரியுது பாருங்க. அங்கதான் பாத்தீங்கன்னா சிங்கமுண்டரி. அப்படியே சுத்தி பாத்தீங்கன்னா மலை பாத்துக்கோங்க. வந்து நான் போட்டோ எடுத்து வரேன். போட்டோ எடுத்து வந்து இது பண்ணுவோம். ப்ரோ பையனா ஃபோன் பேசியிருக்காரு வீட்டில். தர்கா போயிட்டு ஜியாரத் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே முருகன் கோயில் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வருவோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நிறைய இடங்கள் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பீரங்கி ஒன்று இருக்குது, அதையும் போய் பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் கோயிலுக்கு வந்தாச்சு. கோயில் பேர் பார்த்தீங்கன்னா பாலமுருகர் கோயில். செருப்பு கட்டி வச்சுருக்கு. அப்படியே இந்த அழகை பாருங்களேன், இந்த மலைக்கிட்ட ஒரு அழகே. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே விநாயகர் கோயில், அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஷேக் அப்துல்லா அவுலியா தர்கா, அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா முருகர், பிரான்மலை முருகர். கீழே இறங்கிதான். ஆனால் இந்த முருகர் கோயிலுக்கு வரும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. ஏன்னா கம்பி எதுவுமே கிடையாது. அப்படியே பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு. பார்த்து கேர்ஃபுல்லாக இறங்கணும். உங்களுக்கே தெரியும், சுற்றி ஒரு பிடிமானம் கிடையாது. இந்த வெள்ளைக்கோடு போட்டிருக்காங்களா, அந்த வெள்ளைக்கோடை ஃபாலோ பண்ணிட்டே போங்க. கேர்ஃபுல்லாக போங்க, கேர்ஃபுல்லாக. காற்று வேறு அடிக்குது. சேவிச்சுட்டு தான் சொன்னேன் கேர்ஃபுல்லாக இருங்கன்ட்டு. நான் போட்டுக்கிறேன். ஓகே, முருகரையும் பார்த்தாச்சு, விநாயகரையும் பார்த்தாச்சு, அப்துல்லா தர்கா அதையும் பார்த்தாச்சு. வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லணும்னா, இந்த ஷேக் அப்துல்லா அவுலியா பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு இறை பணியாற்ற வந்தவர். அதாவது இஸ்லாமை வரப்ப அவுலியாகன்றவாங்க. முஸ்லீம்ஸில் சில பேர் தர்காவுக்கு வருவாங்க, சில பேர் தர்காவுக்கு வர மாட்டாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாது. நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா தர்காவுக்கும் போவோம். முருகனையும் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சுப்பா. கிளம்பலாம்ப்பா. வந்தது எனக்கு திருப்தி. எல்லாம் நம்ம கூட வந்த ஒரு எங்கேயும் காணோம். இறங்கும் போது தான் பார்க்கணும். அந்த சார் ஒருத்தர் வீடியோ காமிச்சார்ல, அவரை காணோம். நம்ம கூட சுட்டிஸ் அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்தாங்களே, அவங்களையும் காணோம். கிளம்ப வேண்டியதான் வேற வழி. குரங்கு சட்டை இங்கே நிறையா இருக்கு. கிளம்ப மக்களே. கீழே இறங்கும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். இப்படி இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா பசிக்குது. பஜ்ஜி வாங்கியிருக்கோம். ப்ரோ பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட போகிறாரு. சாப்பிடுவோம் பஜ்ஜியை. ஓகே, வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த தங்கு இடம் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோ ஒரு டீ குடித்தாரு. நான் பார்த்தீங்கன்னா 6 பஜ்ஜி முழுங்கிட்டேன்.
அவ்வளோ கொலை பசி. பஜ்ஜி பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு 3 பஜ்ஜி, பரவாயில்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது பஜ்ஜிலாம். தண்ணி ஜூஸ் அது மாதிரி தான் எடுத்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். நல்லாவே இருந்துச்சு பஜ்ஜி. எனக்கு பசிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே சாப்பிட்டு மறுபடியும் கீழே இறங்கிட்டு அழுக்கு பாறையாக இருக்குது. நான் கொஞ்சம் நேராக போகிற மாதிரி இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா பீரங்கியும் வந்து பாருங்கள். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் குளிக்கும் ஆண்கள் குளிக்கும் இடமுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ரூட்டு போகும். அங்கே பார்த்தீங்கன்னா 100 டன் எடையுள்ள பீரங்கி பார்த்தீங்கன்னா இருக்கும். நாங்கள் தூரத்தில் தெரியுது பாருங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா போய் பார்க்க போகிறோம். இதான் பார்த்தீங்கன்னா பீரங்கி பாருங்க. கேக்டஸ் அது இந்த கள்ளி மரம்ன்றாங்களே. கள்ளி செடியா கள்ளி மரமா? கள்ளி செடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. பீரங்கியும் பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு. ரூட்டு தான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த ஒயிட் கலர் ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணிட்டே போங்க. இதானா? இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா சவாலான படிக்கட்டாக இருக்கும். முடிச்சு கன்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே சொன்னையில் தண்ணி வேறு வருதா, நல்லா தீவலுக்கு வலுக்குது. ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதில்ல. பரம்பு நாடுன்றது வந்து பாரிவள்ளல் அவருடைய நாடு, அவர் ஆண்ட நாடு அப்படி சொல்லிட்டு இருக்குது, புராணம் இருக்குது. அப்படியே இறங்குற ரூட்டை பாருங்களேன், திக்கு திக்குன்னு இருக்கு. லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் கோவிந்தா. இந்த மாதிரி படியிலாம் காலை ஒரு மாதிரி கிராஸாக வச்சிருன்ற. இங்கே பாரு, இப்படி வச்சுதான் நடக்கும். வழியாக பார்த்தீங்கன்னா அந்த மலையிலேருந்து இறங்கி இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கட்டு பாதைக்கு வந்தாச்சு. இன்னும் இறங்கணும், அது போக வேண்டியது இருக்குது. அது இன்னும் 1 மணி நேரத்துக்கு சோழி முடிச்சு. நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் ப்ரோ, ஞாபகம் இருக்கா? வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செம்மு. ஒரே எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் நினைச்சேன், இங்கிலீஷ் தான். அதனால பிரச்சனை இல்லைன்னு வந்துட்டோம். ஏன்டா இருக்கு எடுத்து வச்சிருக்கியா? வீட்டில் இருக்கு, உன் பேக்கில் வச்சு விட்டுறேன். அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கிளம்பிட்டு இருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 இருக்குமா? கம்மியாக தான் இருக்கு. 9:57. 9:57 ஆகுதா? என்னடி சொல்ற? 10 தான் ஆகுதா? சீக்கிரம் ஆனால் இப்போ சீக்கிரம் வந்துட்டோம். மேலே நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஊர் போய் சேர வேண்டிய வேலையை வந்து விட்டது. ஊர் போய் சேரணும், சோறு சாப்பிடணும். நான் பஜ்ஜி முங்கிட்டேன். பாவத்தான் வந்து நான் சாப்பிட மாட்டேன்ட்டான், பஜ்ஜி பிடிக்காதுன்ட்டு. பசியில் என்ன கிடைச்சாலும் சாப்பிட்டுக்கணும் தம்பி. பெரிய மனுஷன் சொல்கிறேன்ல. எதுக்கு கேமரா பார்த்து பேச முடியலடா? கேமரா பார்த்து பேசணுன்னா அம்மாங்கன்னு கிடக்க வேண்டியதான். சரி, பாதையை கண்டுபிடிச்சி வீடியோ கண்டிப்பாடுறேன். 1 hour later. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் முடிச்சாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி இப்போ 11 மணி. 11 மணி தானே? பாரு, எனக்கு வாட்ஸ்அப் டைம் பார்க்க தெரியாது. ஓடுதுடா. கரெக்டாக காலைல 6:15க்கு கிளம்ப ஆரம்பித்தோம். மணி பார்த்தீங்கன்னா 11:02. ஏறும் போது 2.25 மணி நேரம், இறங்கும் போது 8:45, 9:15 அங்கே இறங்க ஆரம்பித்தோம். 9:15, 10:15, 11, 2 மணி நேரத்தில் இறங்கிட்டோம். நீங்கள் வந்தீங்கன்னா, சப்போஸ் ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதுரையிலேருந்தே பஸ் இருக்குது. பொன்னமராவதி போகிற பஸ் ஏறினீங்கன்னா பிரான்மலையில் வழி போகுமான்னு கேளுங்க. போச்சுன்னா அங்கே இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து நேராக உள்ள வந்து பள்ளிவாசலில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளி வந்தீங்கன்னா ஒரு 400 மீட்டருக்கு ஒரு ரோடு. இப்போ நம்ம நடந்த ஒரு ரோடு தான். வாங்க, அப்படி பார்த்தீங்கன்னா அடிவாரத்துக்கு கூப்பிட்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு 40 ரூபாய். வரதுக்கு 40 ரூபாய், போகிறதுக்கு 40 ரூபாய். சாப்பாடு வேணும் உங்கள் செலவு. மேலே உங்கள் நேரம் கந்தூரி ஆக்கினாங்கன்னா அங்கே உட்காந்து தின்ட்டு போங்க. இல்லாட்டி இப்போ பள்ளிவாசல்லையே கந்தூரி நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இருந்துச்சு நாங்கள் ஒரு வெளுத்து கட்டிட்டு. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை.
டேரெக்டாக மதுரைக்கு போகிறது தான். இழுத்து கட்டுற வேலையே இல்லை. பார்ப்போம் வெயில். ஆனால் வந்தீங்கன்னா ரெக்கமெண்டட் சீக்கிரம் ஏறிடுங்க. நைட் நாங்கள் 6 மணி நாங்கள் மதுரையிலேருந்து 3:45 பஸ்ஸு கிளம்புனோம். 5:30 இங்கே வந்தோம். டீ குடிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஏறுறதுக்கு 6:15 ஆயிடுச்சு. அந்த நேரத்தை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நேரத்துக்குள்ள வந்தீங்கன்னா வெயிலில் வாடி சாக வேண்டியதுதான். மேலே கம்பியெல்லாம் பிடிச்சிங்கன்னா அவ்வளோ சூடாக இருக்கும். அது நீங்கள் பார்த்து வாங்க. இதோட இந்த பிரான்மலை சீரீஸ் முடிஞ்சு அடுத்த ஒரு சூப்பரான சீரீஸில் சந்திப்போம். பாய்.